வணக்கம் மக்களே. எனக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்காம இருக்க முடியலை பாருங்கள். அதுக்குள்ளே மறுபடியும் அடுத்த படம் போட்டேன். சாப்பிட போகிறேன்னு சொன்னேன், இல்லை முடிச்சிடுவோமேன்னு எழுதி வச்சுட்டு போகணுன்னு பார்த்தேன். எழுதி வச்சோன்னா அதை வாசிட்டு போயிடுவோமேன்னு ஆசை வந்துடுது. இப்போ நம்ம லெசன் 24 வந்துட்டோம். ஈஸி இங்கிலீஷ் 24ஆம் பாகம். இதுக்கு நம்ம என்ன பேர் வைக்கிறோம் நியாயமாக? ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இது உங்களுக்கு பிடிக்காது இங்கிலீஷ் வார்த்தை இல்லையா? அதனால் நான் என்ன சொல்கிறேன், இருசொல் வகை நிகழ்காலம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன இருசொல்னால் அந்த பின்னாடி வரும் உங்களுக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம படிக்க போகிறது இருசொல் வகை நிகழ்காலம். அதுக்கு பேர் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா? இதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு புது வார்த்தை படிப்போமே. ஆரம்பி. ஆரம்பினா பிகின். பிகின், பிகன், பிகன், பிகினிங். அதாவது இந்த ரன் வரும் இல்லையா? ஆர்யூஎன், ஆர்ஏஎன், ஆர்யூஎன். அது மாதிரி கின், கேன், கன். பிகின், பிகன், பிகன் அப்படின்னு வந்திருக்கு. அப்புறம் V4 பிகினிங். எப்போதுமே மொதல் வார்த்தை கூட ஐஎன்ஜி சேரணும். இப்போ இந்த எண்ணில் முடிஞ்சதுனால பிகின் நீங்கன்னு வர்றதுனால இன்னொரு எண் வருது. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், இதுக்கு ஒரு சூத்திரம் வேணும் இல்லையா? உங்களுக்கு நான் சூத்திரப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு சூத்திரம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். H+V3. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. H+V3. ஹெச்னா என்னது? ஹெச்னா ஹேவு அல்லது ஹேஸு. எதுக்கு ரெண்டு வார்த்தை வருது? அதான் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோமே. ஐ ஹாவ் டு பி, ஹீ ஹேஸ் டு பி. அதுக்கு தான் பி குடும்ப வாய்ப்பாடு உங்களுக்கு படிக்க சொன்னேன். நீங்கள் எல்லா பாடத்தையும் வரிசையாக படிச்சுருந்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும். தயவுசெய்து இடையில குறுக்க பாயாதிய, ஒன்றும் புரியாது, பிற குழப்பமாயிரும். முதலேருந்தே படிங்க. H+V3. V3னா கோ, வென்ட், கான். சீ, சா, சீன். டேக், டுக், டேக்கன். ரன், ரன், ரன். பிகின், பிகன், பிகன். இந்த பிகனை தான் நம்ம மேலே எடுத்து போட்டுக்கிறோம். பிகன். அப்புறம் த்ரோ, த்ரூ, த்ரோன். ஹிட், ஹிட், ஹிட். மூணுமே ஒரே வார்த்தை தான். ஹிட்டு தான். ஹிட்டட்லாம் கிடையாது. அப்புறம் ஓப்பன், ஓப்பன்டு, ஓப்பன்டு, ஓப்பனிங். V4. சரி, இப்போ பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு நான் சிம்பிளாக முடிச்சிட்டேன். ரொம்ப அருமையாக. ஐ, வி, யூ, தே, தீஸ், தோஸ். இன்னும்னா என்ன அர்த்தம்? இன்னும் என்னன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இப்போ உதாரணத்துக்கு தீஸ்ன்னு போட்டிருக்கேன். தீஸ் டாக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க, இந்த நாய்கள். தோஸ் லேம்ப்ஸ், அந்த ஆடுகள் இல்லையா? நாயின்னு சொன்னால் உங்களுக்கு வருத்தப்படக்கூடாதுன்னா ஆடுகள் சொல்லுங்கள். இப்படி நிறைய வார்த்தை வச்சுக்கிட்டு H+V3. H+V3ன்னு அர்த்தம் have+V3. ஏன் ஹேவ் போட்டிருக்கேன்? இது பன்மை. கீழே ஒருமை இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் H+, அதே H+V3, ஆனால் அதுக்கு விளக்கம் has+V3. அப்போது இப்போ பாருங்க, பன்மை. ஐ ஹாவ் கான். ஐ ஒருமைனால பன்மைன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ ஐ ஹாவ் கான், ஐ ஹவ் சீன். மேலே உள்ள வார்த்தையெல்லாம் நீங்கள் போடலாம். ஐ ஹவ் கான், ஐ ஹவ் சீன், ஐ ஹவ் டேக்கன், ஐ ஹவ் ரன், ஐ ஹவ் பிகன், ஐ ஹவ் த்ரோன், ஐ ஹவ் ஹிட், ஐ ஹவ் ஓப்பன்டு. அதுக்கு அர்த்தம் என்னது? நான் சென்றிருக்கிறேன். நான் சென்று இருக்கிறேன் அப்படின்னா நான் சென்று இருக்கிறேன். இந்த இருக்கிறேனுங்கிறது தான் இதில் நிகழ்காலம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்னா ப்ரெசண்ட்டுக்கு என்ன அர்த்தம்? ப்ரெசன்ட்னா இருக்கிறேன். ஸோ நான் இருக்கிறேன். என்னவா இருக்கிற? சென்று இருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு இடத்துல நிற்கிறோம். ஏய், இந்த தேட்டருக்கு நீ போயிருக்கியா? போய் இருக்கியா? அதிலே ரெண்டு வார்த்தை இருக்கு பாருங்களேன். ஹேவ் யூ கான்? அப்போது நான் சென்று இருக்கிறேன். எஸ் எஸ் எஸ், ஐ ஹவ் கான். நான் போயிருக்கேன். அப்போ நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். சாப்பிட்டு இருக்கிறேன்னு சொல்லலாம். சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இது கொச்சை தமிழ். போயிருக்கேன், சாப்பிட்ருக்கேன், வந்திருக்கா, கொடுத்துருக்கா, போயிருக்கா, இப்படி பேசியிருக்கா, அப்படி சொல்கிறதெல்லாம் கொச்சை தமிழ். நான் சொல்கிறது உங்களுக்கு இலக்கிய தமிழ். நான் சென்றிருக்கிறேன், நான் போய் இருக்கிறேன், அவன் போயிருக்கிறான், அவள் போயிருக்கிறாள், அவள் வந்திருக்கிறான், அவன் வந்திருக்கிறான், அவன் கொடுத்திருக்கிறான். கல்யாண வீட்டில் அவன் மொய் எவ்வளோப்பா கொடுத்துருக்கான்? அவன் 5000 ரூபா கொடுத்துருக்கான் ஐயா. அப்போ கொடுத்திருக்கிறான்னு சொல்லலாம், கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லலாம், கொடுத்திருக்கிறாள்னு சொல்லலாம், அல்லது கொடுத்திருக்காள் இல்லையா? கா, இக்காள். இது கொச்சை தமிழ். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இங்கே பாருங்கள். ஹீ, ஷி, இட், திஸ், தேட் பாய், திஸ் பாய், மை டேட், மை சன். இந்த மாதிரி எந்தனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் ஒருமையாக இருக்கணும். ஒருமையாக இருந்தால் H+V3. H+V3னா has+V3. அப்போ ஹீ ஹேஸ் ஈட்டன். இந்த வந்தாச்சா? ஹி ஹஸ் ஈட்டன், ஹி ஹஸ் கான், ஹி ஹஸ் சீன், ஹி ஹஸ் டேக்கன், ஹி ஹஸ் ரன், ஹி ஹஸ் பிகன், ஹி ஹஸ் த்ரோன், ஹி ஹஸ் ஹிட், ஹி ஹஸ் ஓப்பன்ட். அப்போ இந்த ஒருமை என்ன வார்த்தை நீங்கள் போடுதலோ, இப்போ ஹீயை மட்டும் எடுத்துக்கிடுமே. ஹீ ஹஸ் கான், அவன் போயிருக்கிறான். எப்பா
ரவி எங்கப்பா அங்கே தானே இருந்தான். ஹி ஹஸ் கான் டு மார்க்கெட். அவன் இந்த மார்க்கெட்டுக்கு போயிருக்கான்ப்பா, வந்துடுவான். யாராவது என் பேனா பார்த்தீங்களா அப்படின்னா, ஹேவ் எனிபடி சீன் மை பென்? என் பேனா யாராவது பார்த்தீங்களா? இந்த ஆஸ்பத்திரியா இந்த விவேகானந்தர் பாறை யாராவது பார்த்துருக்கீங்களா? எஸ் ஐ ஹவ் சீன். நான் பார்த்துருக்கிறேன். இந்த கடலில் யாராவது எப்போது உள்ளே முங்கி இந்த கடல் குச்சி எடுத்துருக்கீங்களா? எஸ் ஐ ஹவ் டேக்கன். நான் எடுத்திருக்கேனே. ஐ ஹவ் டேக்கன் ஒன்ஸ். ஒரு தடவை நான் எடுத்திருக்கிறேன். இவ்வளோ தூரம் யாராவது ஓட முடியுமா? எஸ் ஐ ஹவ் ரன். நான் ஓடி இருக்கிறேன். ஐ ஹவ் ரன் லாஸ்ட் இயர். இல்லை, ஐ ஹவ் ரன் லாஸ்ட் இயர் வராது, ஜஸ்ட் நவ் தான் வரும். அது வந்து ப்ரெசன்ட் நிகழ்தானே இல்லையா? ஐ ஹவ் ரன் ஜஸ்ட் நவ். ஹீ ஹஸ் ரன் ஜஸ்ட் நவ். ஹீ ஹேஸ் ரன் ஜஸ்ட் நவ். அவன் இப்போ தான் ஓடி இருக்கான். அவனை இது அவனை போ சொல்லு பையன். அவன் டயர்டாக இருக்கான். அவன் இப்போ தான் ஹி ஹஸ் ரன் எ மைல். 1 மைல் தூரம் இப்போ தான் ஓடி இருக்கான். ஓடி இருக்கிறான், இருசொல் வார்த்தை பாருங்களேன். ஓடி இருக்கிறான். அவனை டிஸ்டர்ப் பண்ணாங்க. எப்போ மீட்டிங் ஆரம்பிச்சாச்சா? இட் ஹேஸ் பிகன். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது இல்லையா? இட் ஹேஸ் பிகன் அப்படின்னா ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற அர்த்தம். அதில் இன்னொரு அர்த்தம் மறைஞ்சிருக்குது. இட் ஹேஸ் ஜஸ்ட் பிகன். இட் ஹேஸ் ஜஸ்ட் பிகன். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. இட் ஹேஸ் பிகன் ஜஸ்ட் நவ். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. போய உள்ள படம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, பயப்படாதையா அப்படின்ட்டு. இங்கேருந்து புஸ்தத்தை காணும். ஐ ஹவ் த்ரோன் இன்டு த என்ன சொல்ல, குப்பைத்தொட்டி வந்து கார்பேஜ் பாக்ஸா? ஓகே, ஐ ஹவ் த்ரோன் இட் இன்டு த கார்பேஜ் பாக்ஸ். ஐ ஹவ் த்ரோன் இட் அவுட்னு வச்சுக்கூடோமே. நான் அதை வெளியே எரிந்திருக்கிறேன். இப்போ தான் எரிஞ்சேன்னு அர்த்தம். ஹிட்னா 3 ஒரே வார்த்தை தான், வேறு வார்த்தை கிடையாது. அப்போது ஐ ஹவ் ஹிட். இவனை யார் அடித்தா? ஐ ஹவ் ஹிட். நான் தான் அடிச்சிருக்கேன். என்ன செஞ்சிருவேன் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ பேங்க் ஓப்பன் பண்ணிட்டாங்களா? பேங்கை திறந்துட்டாங்களா? எத்தனை தடவை நான் வந்திருக்கேன். எஸ், த வாட்ச்மேன் ஹேஸ் ஓப்பன்டு. த வாட்ச்மேன் ஹேஸ் ஓப்பன்டு. காவலாளி திறந்திருக்கிறார். மரியாதையாக சொல்லணும் இல்லையா? வாட்ச்மேன் ஹேஸ் ஓப்பன்டு அப்படின்னாலே இப்போ தான் திறந்திருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா அது நிகழ்காலம். இந்த ஹேஸுக்கு பதிலாக நீங்கள் ஹேடு போட்டிங்கன்னா கடந்த காலம் ஆயிரும். இந்த ஹேஸுக்கு பதிலாக ஷேல் வில் போட்டிங்கன்னா எதிர்காலம் ஆயிரும். இவ்வளவுதாங்க இங்கிலீஷு. ஒன்றும் பெரிய மலை கிடையாது. பாருங்கள், ஹச் ப்ளஸ் V3. ஹைச்சுனா ஹேவ் அல்லது ஹேஸு. ஹேவ் வந்து பன்மைக்கு வரும், ஹேஸ் வந்து ஒருமைக்கு வரும். அப்புறம் V3 தான் நமக்கு தேவை. V1 அடிச்சிட்டேங்க பாருங்கள். V1 பிகின் நமக்கு தேவையில்ல, அடிச்சிட்டேன். பிகன் V2 நமக்கு தேவையில்ல, அடிச்சிட்டேன். பிகத் இது மட்டும்தான் நமக்கு தேவை, ரைட் போட்டிருக்கேன். பிகினிங் இது தேவையே கிடையாது, குப்பையில் தூக்கி போட்டாச்சு. இவ்வளோதான் இங்கிலீஷு. தூள் கலப்புங்க, அடித்து வெளுத்து வாங்குங்க.